முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். கொஞ்சம் ஒரு 4-5 நாள் கேப் விழுந்துருச்சு. ஆனால் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது சிலபஸ் பிஜிடிஆர்பிக்கான எஜுகேஷன் சிலபஸ்க்கு 100% அனைத்து தலைப்புகளும் உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியலும் நான் கொடுத்துட்றேன். அது கண்டிப்பாக என்னுடைய உறுதியாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த யூனிட் 7 இன்றைக்கிலேருந்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபுல் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி இனிமேல் வர எல்லா யூனிட்டுக்குமே நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும்போது அந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதை வச்சுட்டு. சரிங்களா? அது இல்லாமல் ஒரு டெஸ்ட்டுக்கான லிங்க் ஒன்றும் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 20 கேள்விகள் இருக்குது. நீங்கள் அதையும் அட்டன் பண்ணி பாருங்கள். அதோட ஒரு வாட்ஸ்அப் சேனலுடைய நம்ம லிங்க்கையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட் எதுனாலும் அதில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிலபஸ்க்கு 100% நீங்கள் நம்புங்க. நான் உங்களுக்கு முழுசாக எடுத்து கொடுத்துட்றேன். சரியா? அடுத்து இன்னும் தேர்வுக்கு ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எப்போவுமே உங்களுடைய முழு முயற்சியை விட்டுறக்கூடாது. இந்த 45 நாட்களை நீங்கள் சரியான அளவில் நல்ல தெளிவாக திட்டமிட்டு மற்ற எல்லா விசேஷமோ இல்லை வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரியர் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையாக தேர்வுக்காக மட்டும் செலவு பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்வு இது சாதாரணமாக பப்ளிக் எக்ஸாமோ யூனிவர்சிட்டி எக்ஸாமோ கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமு. ஸோ அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கிட்ட பேசி இந்த தேர்வில் நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கலந்து ஆலோசித்து இந்த தேர்வை முழுமையாக நீங்கள் வெற்றி கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் எல்லோரும் படிங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வழியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சாப்டர் யூனிட் 7 எஜுகேஷ்னல் எவாலுவேஷன், கற்றலில் மதிப்பீடு அப்படிங்கிறது. அதில் என்னென்ன மதிப்பீடுகள்லாம் நாம் பண்ணுவோம். நாம் நார்மலாக நிறைய டெஸ்ட்டு எக்ஸாமு இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட் ஃபுல்லாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற தலைப்பு டெஸ்ட்டு. நம்ம சோதனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டெஸ்ட்டு அப்படிங்கும்போது கிளாஸ் டெஸ்ட் இருக்கும், ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும், சும்மா ஓரல் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய சோதனைகள்லாம் கொடுத்துட்ருப்போம். அளவில் சிறியது தான் டெஸ்ட்டு. சரிங்களா? இது தொடர்ந்து நம்ம டீச் பண்ணும்போது கண்டினியூவாக வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், டெஸ்ட்டு, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் இருக்குது. டீச் பண்ணுங்கள், அப்புறம் டெஸ்ட் பண்ணுங்கள், திரும்ப டீச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சோதனை, இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு தொடர் செயல்முறை. கண்டினியூவாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். டீச்சர்ஸ் நடத்த டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ கற்பித்தல் கற்றலோடு ஒன்றுபட்ட ஒரு செயல். அதுதான் இங்கே நம்ம சொல்லிடுறோம். அதுக்கடுத்து சோதனை அப்படிங்கிறது எதெல்லாம் டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். நாம் ஒரு பாடம் நடத்தியிருக்கோம், அதில் அவனுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அவனுடைய திறமை எப்படி இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். ஏன்னா டெஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் சின்னதாக நம்ம கிளாஸ்லேயே திடீர்னு வச்சுருவோம் டெஸ்ட்டு. இன்றைக்கி நடத்தினேன்ல, இல்லை கடைசியாக கொஸ்டின் கேட்குறேன், ஓரல் டெஸ்ட்டு, வினாடி வினா இப்படிலாம் கேட்குறது எல்லாமே நமக்கு டெஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட்டோட முக்கிய அம்சங்கள் இதை நீங்கள் டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் அளவெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு அப்படிங்கிறது டூல் டு மெஷர் லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மாணவனுக்கு நாம் பாடம் கற்பிச்சிட்டோம், பாடம் கற்றுக்கிட்ட பின்னாடி அதனால் அந்த மாணவனுக்கு என்ன விளைவு ஏற்படுது, அதுதான் கற்றல் விளைவு. அதாவது என்ன அவனுக்கு அறிவு கிடைச்சிருக்கு, என்ன திறன் கிடைச்சிருக்குங்கிறத கற்றல் விளைவாக நம்ம சொல்லுவோம். ஸோ அதை அளவிடுறதுக்கான ஒரு கருவி தான் இந்த டெஸ்ட்டு. ஆஃபன் குவான்டிடேட்டிவ். இது பெரும்பாலும் எப்படின்னா, நம்ம மார்க்ஸில் தான் அவனுடைய திறமையை நாம் வெளிப்படுத்துவோம் இல்லையா? சில இடத்துல பயன்படுத்துதல், ப்ராக்டிக்கல் இப்படிலாம் சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம அவனுக்கு மார்க்ஸ், ஸ்கோர்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? அப்புறம் உதாரணத்துக்கு என்ன டெஸ்ட்டெல்லாம் நம்ம வைப்போம் அப்படின்னா, எழுத்து தேர்வு, வினாடி வினா, வாய்மொழி சோதனை, இது மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கருவி, கேள்விகளோட தொகுப்பு. சரிங்களா? ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லை ஒரு குழுவாக இருக்கக்கூடிய பீப்புளையோ சேர்த்து நம்மளால் அதை அளக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துடுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, என்னென்ன வகையான சோதனைகள் இருக்குது அப்படின்னும்போது,
எபிலிட்டி டெஸ்ட்டு, திறனறி சோதனை, இன்வென்ட்ரி டெஸ்ட்டு, சுயமதிப்பீடு, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, பயிற்சிக்காக கொடுக்கறது. இதில் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, அடைவுச் சோதனை, டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, குறையறி சோதனை. இது 2 பற்றிலாம் நம்ம தனியாக அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுனா என்ன, டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு, அளவிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவிடுதல் அப்படின்னாவே அது அளவை எண்ணில் சொல்கிறது தான். இப்போ நம்ம அளவிடுறது லிட்டரில் சொல்லுவோம், மீட்டரில் சொல்லுவோம், சென்டிமீட்டரில் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அளவு வச்சு தானே நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மாணவனுடைய திறன், கற்றல் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவனை அளந்து அதுக்கு நாம் ஸ்கோர் கொடுக்கறது, இல்லை நம்பர் கொடுக்கறது. இப்போ 10க்கு 8, இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 100க்கு 80 அப்படின்னு கொடுக்கறது. இந்த மாதிரி மதிப்பெண் அடிப்படையில் அவனுடைய திறமையை சொல்கிறதுக்கு பேர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அளவிடுதல். சரிங்களா? இதோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, குவான்டிஃபைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய செயல்திறன் எந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்குது, திறன் இருக்குங்கிறத நம்பர்ஸில் நம்ம காட்டுவோம். சரிங்களா? அதுதான் அப்ஜெக்டிவ் அண்டு நியூமெரிக்கல். நல்லா இது ஒரு பொருத்தமானது. அது எல்லாமே ஈஸியாக கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸ்கோரிங் 100க்கு 80 மதிப்பெண் நம்ம வந்து வாங்கியிருக்காங்கங்கிறது தான் அவனுக்கான மெஷர்மெண்ட்டு. அதாவது அவனுடைய திறன் 80% அளவில் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதன் மூலமாக. அடுத்த தலைப்பு வந்து அசஸ்மெண்ட்டு, மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மதிப்பிடுதல், அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பையனோட அவனுக்கு எந்த அளவுக்கு கற்றல் இருக்குது, திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் மதிப்பிடுதல் செய்கிறோம். அதுதான் வந்து மதிப்பிடுதல்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் டெஸ்ட்டுனா கிளாஸில் வைக்கிற டெஸ்ட்டு, சின்ன அளவில் வைக்கிற டெஸ்ட்டு, ஓரல், வினாடி வினா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அசஸ்மெண்ட்டு அப்படின்னும் போது காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு, இல்லைனா மிட்டம் டெஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட்டில் வந்துடும். மதிப்பிடுதலில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இது எப்படி இந்த அசஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா, நம்ம கற்றல் நடக்கும்போதே, இப்போ நம்ம ஒரு வருஷத்தில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே இடையில வைப்போம் இல்லையா, காலாண்டு தேர்வு அப்படிங்கும்போது ஒரு 3 மாதத்தில் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றதுக்கான அசஸ்மெண்ட்டு. அந்த பையனை மதிப்பிடுதல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரையாண்டு தேர்வில் ஒரு ஹாஃப் போர்ஷனோ இல்லை 75% போர்ஷனோ வந்து அவனை மதிப்பிடுதல் செய்கிறோம். ஸோ முழாண்டு தேர்வு அப்படிங்கும்போது அதுலேயும் எல்லாம் கற்றெல்லாம் முடிஞ்சிருச்சு, பசங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தி முடிச்சாச்சு. அதில் என்ன அவனுடைய அடைவு இருக்குங்கிறத நாம் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் 2 இருக்குது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பாடம் படிக்கும்போதே அவனை டெஸ்ட் பண்ணுறது. சம்மேட்டிவ் அட் த எண்டு, இறுதியாக பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறது வந்து சம்மேட்டிவ். இது 2 பற்றியும் தனித்தனியாக நம்ம இந்த சாப்டரில் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஸோ இதோட கீ பாயிண்ட்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இது வந்து குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ். சரிங்களா? அது வந்து அளவுருவாகும் அளவுலையும் நாம் குறிப்பிடுவோம், தரவு அடிப்படையிலையும் நாம் இதை வந்து குறிப்பிடுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அசஸ்மெண்ட் தொடர்ச்சியான செயல்முறை. சரிங்களா? வருடத்தோட இறுதியில் மட்டும் அசஸ் பண்ண மாட்டோம். பாடம் நடத்துறதுக்கு இடையிலையும், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி மாதிரி காலாண்டு, அரையாண்டு, இந்த டைம்லேயும் அசஸ்மெண்ட் வந்து நாம் மேற்கொள்வோம். இந்த அசஸ்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அசைன்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து வாங்குறதா இருக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, நம்ம ஹையர் லெவலில் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணுவோம், மாணவனை அப்சர்வ் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? இதில் நெக்ஸ்ட்டு தலைப்பு வந்து இவாலுவேஷன், மதிப்பாய்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இவாலுவேஷனை நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பையன் அந்த வருஷத்தில் வெற்றி பெற்று இருக்கிறானா, அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு இவன் எலிஜிபிள் ஆகிட்டானா ப்ரொமோஷனுக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்து இந்த இவாலுவேஷன் தான். நாம் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் திருத்துறதையே பேப்பர் வேல்யூவேஷன் சொல்லுவோம், சும்மா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதே தான். நம்ம வந்து அவன் அடுத்த கிளாஸ் போகிறதுக்கோ இல்லை அவன் ப்ரொமோஷனுக்கு ரெடி ஆகிருக்கானா, 10th வந்து பப்ளிக் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டானா, பாஸ் பண்ணிட்டானான்னு அவனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய அந்த தேர்வை வந்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம், மதிப்பாய்வு. சரிங்களா? இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கும். அதாவது அடுத்த வகுப்புக்கு போகிறானா இல்லையாங்கிறத பற்றி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு மதிப்பிடுதல் வந்து இது. இதுலேயுமே தரவுரு அளவுரு 2மே இருக்குது. அவனை வந்து நாம் குவாலிட்டேட்டிவாகவும் டெஸ்ட் பண்ணுவோம், குவான்டிடேட்டிவாகவும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சும் பார்ப்போம். மார்க்ஸ் அடிப்படையிலையும் அவனை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது இது வந்து மாணவர் தேர்ச்சி பெற்றாரா என்பதை முடிவு செய்கிறது. நம்ம பப்ளிக் எக்ஸாம் அதானே முடிவு பண்ணுறோம். ஸோ ஃபைனல் எக்ஸாம்ஸு அடுத்த வகுப்புக்கு போகிறானா இல்லையா, இந்த வருஷத்தை பாஸ் பண்ணிட்டானா இல்லையாங்கிறது முடிவு பண்ணுறது வந்து எவாலுவேஷன் டெஸ்ட்டு தான். இதில் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவாலுவேஷன், அதாவது மதிப்பிடுதலுக்கான கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னும்போது இது எளிமையாக தான் இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி, அதாவது வந்து இவாலுவேஷன் மதிப்பிடுதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்கணும். ஒரு பர்டிகுலராக இயரோட எண்டில் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தொடர்ந்து மாணவனை மதிப்பிட்டு அவனுக்கு அப்பப்போ ஃபீட்பேக்லாம் சொல்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ், அதாவது நாம் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு ஒன்று இருக்குது, அதில் சொல்லுவோம். அதில் வந்து நாலேஜு, ஸ்கில்ஸு, இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுகள் இருக்கும். சரிங்களா? அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், திறன் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கும். இந்த 4 விஷயத்தையும் முழுமையாக சோதிக்கிறதா வந்து இவாலுவேஷன் வந்து இருக்கணும். அதான் வந்து காம்ப்ரிஹென்சிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். முழுமையாக மதிப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு ஒரு எவாலுவேஷன் ஆனது நியாயமாக நடக்கணும். பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒரே அளவில் சோதிக்கிற மாதிரி இருக்கணும். இதை பற்றிலாம் இன்னும் தெளிவாக அப்ஜெக்டிவிட்டி, வேலிடிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வந்து ஒரு சிம்பிளாக சொல்லிடுறோம். ஸோ அப்ஜெக்டிவிட்டிங்கிறது வந்து நியாயமானதாக நடக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வேலிடிட்டி, எதை நாம் அளக்கிறோமோ அதை சரியாக அளக்கிற மாதிரி டெஸ்ட் இருக்கணும். ஒரு பாடத்தை அளக்கிறதுக்காக, கற்றல் விளைவு அளக்கிறதுக்காக டெஸ்ட் வச்சுருக்கோன்னா அதை அளக்கிற அளவுக்கு சரியாக கேள்விகள்லாம் சரியாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து இதில் நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். ஒரு தேர்வு, ஒரு மதிப்பிடல் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் மதிப்பிடல் பண்ணுறாங்க, பேப்பரை திருத்திடுறாங்க, அவர் 63 மார்க் போடுறாரு, இன்னொருத்தர் திருத்தும் போது 60, 55 தான் வருது. அப்போ 2 பேருக்கு இடையில வித்தியாசம் வருதுன்னா அங்கே நம்பகத்தன்மை குறையுது அப்படின்னு சொல்கிறோம். ரீவேல்யூஷன்லாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் டயக்னோஸ்டிக் அண்டு ரெமெடியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நல்ல மதிப்பாய்வு அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, பசங்கக்கிட்ட எந்த பகுதியில் எதில் அவனுக்கு குறை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்காக, மேம்படுத்துறதுக்காக எல்லா பரிந்துரையும் வழங்கணும் அப்படிங்கிறது தான் டயக்னோஸ்டிக் அண்டு ரெமெடியல் ஆக்ஷன். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்டிகபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அவனை வந்து என்ன பண்ணணும்னா நாம் அதையும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து மதிப்பாய்வு முறையெல்லாம் சாத்தியமானது, செலவு குறைவானதா, எதெல்லாம் ஈஸியாக கண்டக்ட் பண்ணி அவனை மதிப்பிடல் பண்ண முடியுமோ அதை வந்து நாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துடணும். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்கள் வந்து தங்களை சுய மதிப்பீடு செஞ்சுக்கிறதுக்கும் இந்த மதிப்பீடு வழிவகுக்கணும். அதே மாதிரி சக மதிப்பீடு, மாணவர்கள் பக்கத்தில் இருக்க மாணவர்களும் என்ன பண்ணலாம், உன்னோட எவாலுவேஷன் இது தான், நீ இவ்வளோ தான் டெஸ்ட்டு படிச்சிருக்க, உன்னுடைய லெவல் இவ்வளோ தான் அப்படிங்கிறத பியர் லெவல்லையும் நாம் தெரிஞ்சுக்கிற அளவில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். அடுத்து பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு. ஒரு நல்ல சோதனையுடைய பண்பு நலன்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நல்ல டெஸ்ட்டுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிற பண்பு நலன் வந்து அப்ஜெக்டிவிட்டி, புறவயத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டை யாரை வச்சு யார் ஹேண்டில் பண்ணாலும், யார் அதுக்கு மதிப்பெண் கொடுத்தாலும் அதனுடைய ரிசல்ட்டு மாறாமல் இருக்கணும், மதிப்பெண்கள் மாறாமல் இருக்கணும். அதுதான் வந்து நல்ல புறவயத்தன்மையுள்ள டெஸ்ட்டு. சரிங்களா? ஒருத்தர் திருத்தும்போது ஒரு மதிப்பெண் வருது, இன்னொருத்தர் திருத்தும்போது வேறு மாதிரி மதிப்பெண் வருதும் போது அது வந்து நல்ல ஒரு அப்ஜெக்டிவிட்டி, புறவயத்தன்மை கிடையாது. அப்போ சோதனையாளர் ஒரு டெஸ்ட்டை வச்சு மார்க் போடுறவர் வந்து அவருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் கொடுத்துட்டாரு அப்படின்னா, கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் அப்ஜெக்டிவிட்டி கிடையாது, சப்ஜெக்டிவிட்டி ஆகிடும். ஆளுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் வருது, அவருடைய மனநிலைக்கு தகுந்த, நம்ம சொல்லுவோம்ல, வீட்டில் இருந்து கோபமாக வந்தார் அதனால் மார்க் இன்றைக்கி கம்மியாக போட்டிருக்காரு, அப்படின்லாம் வந்தால் அது நல்ல சோதனை கிடையாது. ஸோ ஒரு தாளை, ஒரு பேப்பரை, ஆன்சர் சீட்டை ஆசிரியர் இன்னொரு ஆசிரியருக்கு மாற்றி கொடுத்து திருத்துறப்பவும் அந்த மதிப்பெண் வந்து மாறக்கூடாது. அதுதான் வந்து அப்ஜெக்டிவிட்டி ஃபஸ்ட்டு. அடுத்தது இதில் ரிலையபிலிட்டி ஆர் கன்சிஸ்டன்சி, நம்பகத்தன்மை இருக்கணும். என்னென்னா, ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம், அந்த டெஸ்ட்டோட முடிவு எப்போவுமே தொடர்ச்சியாக ஒரே மாதிரி தான் கிடைக்கிது, எப்போவுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து ரிலையபிலிட்டி. நம்பகத்தன்மை வேணும். நம்ம கன்சிஸ்டன்சி வேணும்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம தேர்வுக்கே படிக்கிறோம், எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 4 மணி நேரம் அப்படின்னா 4 மணி நேரம் டெய்லி நாம் படிச்சுட்டு இருக்கணும். அதை தான் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்றைக்காவது ஒரு நாள் முழுசாக படிச்சுட்டு ஒரு நாள் பண்ணாமல் இருக்கிறது கன்சிஸ்டன்சியில் வராது. ஸோ அதுதான் சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு நாம் 2 அல்லது அதுக்கு மேலே ஒரு டெஸ்ட்டை நாம் திரும்ப திரும்ப நடத்தினாலும் அதனுடைய முடிவு வந்து ஒரே மாதிரி கிடைக்கணும். அதுதான் வந்து நம்பகத்தன்மையுடைய அளவு. இந்த ரிலையபிலிட்டிக்கான ஃபார்முலாஸு, கால்குலேஷன் என்னங்கிறத இந்த யூனிட்டோட கடைசியில் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். எப்படி ஒரு டெஸ்ட்டுடைய ரிலையபிலிட்டியை நாம் வந்து நம்பகத்தன்மையை அளவிடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது, நாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் மதிப்பெண்களோட போக்கு, ட்ரெண்டு வந்து மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நம்பகமான தேர்வு. இன்றைக்கி நான் டெஸ்ட்டு வைக்கிறேன், அந்த கொஸ்டினில் வந்து மதிப்பெண் ரொம்ப குறைவாக இருக்குது, நாளைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்டுடைய மதிப்பெண் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்படிலாம் இருந்ததுன்னா இது வந்து நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். ஒன்று எளிமையான கேள்விகளாக எல்லாமே இருக்கும், இல்லை எல்லாமே கடினமான கேள்விகளாக அப்படி இருந்ததுன்னா அதனுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். ஸோ அதை தான் வந்து
ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மைன்னு சொல்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான முடிவை எப்போ டெஸ்ட்டு எத்தனை தடவை வச்சாலும் தரணும். அதுதான் ஒரு நல்ல சோதனை. இந்த ரிலையபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன், மதிப்பெண் பரவல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு நிலையிலையும் தேர்வு எழுதுகிறவங்களுடைய சராசரியை ஒட்டுமொத்தமாக எடுத்து அதை வச்சு டெஸ்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் மீன் ஸ்கோர், சராசரி மதிப்பெண். தேர்வு எழுதினவங்களோட மொத்த மதிப்பெண்ணையும் போட்டு மீன் கண்டுபிடிக்கணும், சராசரி கண்டுபிடிக்கும் போது அது எந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணும்போதும் அதே அளவில் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறோம். அதான் அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரிங்களா, மொத்த மதிப்பெண்லேருந்து வேறுபட்டுள்ள மதிப்பெண் அளவு. அதாவது வந்து இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிச்சிருக்கோம், சராசரி வந்து 45ன்னு வருது அப்படின்னா அதுக்கும் இப்போ நாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ விலகல் இருக்குது, வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது காரிலேஷன், தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். 2 தேர்வுகளில் ஒரே நபரோட மதிப்பெண்ணை நாம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். 2க்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இல்லை எவ்வளோ வந்து ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து காரிலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிலையபிலிட்டியை, டெஸ்ட்டோட ரிலையபிலிட்டி அளக்கிறதுக்கான மெத்தடு. அடுத்த தலைப்பு வந்து வேலிடிட்டி, ஏற்புடைமை அல்லது செல்லுபடியாகும் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நாம் எதை அளக்கிறதுக்காக, மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டை வைக்கிறோமோ அந்த திறனையோ இல்லை அந்த பண்பையோ சரியாக அளந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட்டு வந்து ஏற்றுக்கலாம், ஏற்புடைமையோட இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் எதுக்காக அந்த டெஸ்ட்டு வைக்கிறேனோ அதை அளக்கலை, அதோட ரிசல்ட் எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னும்போது அந்த சோதனை வந்து ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறது தான் வேலிடிட்டி அப்படிங்கிறதுல நம்ம சொல்ல வரோம். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒருத்தனுடைய அந்த அப்ளிகேஷன், அந்த நாலேஜை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸாம் வைக்கிறேன்னா சரியாக அந்த அப்ளிகேஷன் டைப் அதை வந்து அவங்ககிட்ட இருந்து நாலேஜே கிடைச்சிடணும். அப்படி இருந்ததுன்னா அது சரியான ஏற்புடைமை உள்ள டெஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நான் எதை அளக்க போனனோ அந்த ரிசல்ட்டே எனக்கு கிடைக்கல அப்படின்னும்போது அது ஏற்புடைமையாக இருக்காது, ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது. இந்த வேலிடிட்டியில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன வேலிடிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் வேலிடிட்டி. அதாவது நாம் எதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன கண்டென்ட்டு, என்ன பாடப்பொருள் உள்ளடக்கம் வச்சுருக்கோமோ அதை சரியாக அந்த டெஸ்ட்டு வந்து வச்சுருக்கணும். ஏன்னா நாம் என்ன பாடத்துக்காக கொஸ்டின் எடுக்கணுமோ அந்த பாடத்தில் இருந்தானே கேள்வி வரணும், அதை தாண்டி போகக்கூடாதுல்ல. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் வேலிடிட்டி. அதுக்கடுத்து க்ரைட்டீரியன் வேலிடிட்டி. ஒரு வேலை, இப்போ நாம் ஒரு ஜாபுக்காக அந்த டெஸ்ட்டு வைக்கிறோம், ஏற்புடைமை ஒரு கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த ஜாபுக்கானதா அந்த கேள்வி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கு ஒரு சப்ஜெக்டில் டெஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறோன்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து கரெக்டாக அந்த வேலையை அவங்களுக்கு சோதிக்கிற அளவுக்கு அந்த டெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது வந்து க்ரைட்டீரியன் வேலிடிட்டி. அடுத்தது கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி அப்படிங்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா சைக்காலஜி, சமூகவியல் இந்த இடத்துலலாம் இதை வந்து நாம் யூஸ் பண்ணுவோம். ஒருங்கிணைந்த ஏற்புடைமை அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக எல்லா ஃபீல்டும் சேர்த்து அளக்கிறது. அதனால் கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி, வேறுபட்ட ஏற்புடைமை அப்படின்னு சொல்கிறோம். வேறு கண்டென்ட் இருக்கிற டெஸ்ட்டில் வந்து நாம் தனித்தனியாக வச்சாலும் அது 2க்குமே தொடர்பு இல்லாமல் எப்படி நிலைமை இருக்குது, இது தனி டெஸ்ட்டு இதோட முடிவு வேறு, அது தனி டெஸ்ட்டு அதோட முடிவு வேறு, 2க்குமான வேலிடிட்டி எந்த அளவுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போஸ்ட் பண்ண இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங்கே அடுத்த டாப்பிக்கை வந்து நான் இந்த யூனிட்டில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூவாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அந்த மெட்டீரியல் மட்டும் கையில் வச்சுருந்தா பத்தாது, ஒரு தடவை இந்த வீடியோ வச்சு பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேர்வுக்கு படிக்க எளிமையாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.